ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா பதிவு வந்து ஒரு பொண்ணோட உண்மையான கதை. ஆனால் நான் இதில் சொல்ல விரும்புகிறது என்னோட உடன்பிறவா சகோதரர்களுக்கும் சேர்த்து தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட்ஸ் ஜென்ஸு மொத்தமாகவே ஜென்ஸு அவங்க உடம்ப அவங்க பார்த்துக்கிறதே கிடையாது. யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, கிட்டத்தட்ட சில பேர் இல்லை பல பேர் அவங்கள பார்த்துக்கிறதே கிடையாது. ஆமாம் தானே? ஆமாம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன அப்படின்னா உடம்ப பார்த்துக்கிறது கிடையாது. தன் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க, பிள்ளைங்களுக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா அப்படி பார்ப்பாங்க. அவங்கள மாதிரிலாம் பார்த்துக்கவே முடியாது. ஒய்ஃபுக்கு முடியலைனாலும் அப்படிதான், அப்படி பார்த்துப்பாங்க. ஆனால் தனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா கவனிச்சுக்கிறதே கிடையாது. உண்மைதானே? அதனால என்ன பண்ணுங்கன்னா, உங்களையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் இப்போ அந்த துணை இல்லாமல் எவ்வளோ தவிக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். அது என்ன அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் திடீர்னு இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல. ரொம்ப சின்ன வயசு, கிட்டத்தட்ட 46 வயசு தான் ஆகுது. ஏன் அப்படின்னா அவங்க உடம்ப கவனிச்சுக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் உடம்ப தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணோட ஒரு குழந்த, சின்ன பொண்ணு, இப்போ தான் படிச்சுட்ருக்காங்க, ஸ்கூலு தான் படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும். அந்த பையன் அப்போ தான் கொண்டு போய் +2 முடிச்சுட்டு கொஞ்சம் காலேஜில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. பட் என்ன சூழ்நிலை, வேறு வழி இல்லை. காலேஜே விட்டுட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு கொடுமை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு அவ்வளோ பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கணவர் நடக்க விட மாட்டாங்களாம், ஆட்டோவில் தான் போகணும், பைக்கில் தான் கொண்டு விடுவாங்களாம். வீட்டில் வேலைக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. கிச்சனுக்கு முதற்கொண்டு அவங்க சமையலுக்கு கூட அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீனெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அவ்வளோ கிச்சனில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தத்துலேயே அவங்களுக்கு அவ்வளோ வீட்டில் உள்ள வேலைகளுக்கு கூட அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. அவங்கள கோபமாக கூட திட்ட மாட்டாங்களாம். ஆனால் அந்த குடும்பம் அந்த நபர் இல்லாமல் அவ்வளோ தவிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த பையனும் அந்த பையனோட எதிர்காலம் ஒரு படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது அந்த பையனுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசையாக இருந்திருக்கும். அப்போ அந்த ஆசை போச்சு தானே. அந்த ஏஜில் அந்த சின்ன பையன் ஒரு சும்மா அன்றாடம் கிடைக்கிற ஒரு வேலைக்கு போயிட்டு தன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, அந்த பையனோட வயசுக்கு அந்த தங்கச்சியையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாலும், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, இருந்தாலும் எவ்வளோ செலவுகள் இருக்கும். இப்போ உள்ள விலைவாசிகள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்கள் யோசிக்காதனால, உங்களை நீங்கள் கவனிச்சுக்காததுனால மட்டும்தான் இன்றைக்கி அந்த குடும்பம் அவ்வளோ சிரமப்படுறாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. யாரையும் எந்த குறையும் நான் சொல்ல விரும்பலை. என் மனசில் பட்டதை, என் மனசில் தோணுனதை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து யாராச்சும் 1-2 உடன்பிறவா சகோதரர்கள் உடம்பை கவனிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தையும் கவனித்து அவங்க கூட பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். வேறு எந்த காரணமும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. எனக்கு பெருசாலாம் பேச வராதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், என் மனசில் பட்டதை சொல்கிறேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு மனசில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த இல்லை சகோதரி எனக்கு இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு ஓகே கரெக்டு தானே அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த போட்ட பதிவு யாராச்சும் ஒருத்தர் மனசை மாற்றுச்சு அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது. எல்லார் வீட்லேயுமே அதுதான் சகோதரர்கள் பண்ணுறாங்க. நான் உடம்பை பார்த்துக்கிறதே இல்லைங்க. தயவு செஞ்சு உங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த குடும்பமே தலைச்சி நிற்கும், உங்கள் பரம்பரையே தலைச்சி நிற்கும். பரம்பரை தலைச்சி நிற்கும் அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு மரத்தோட வேர், அந்த வேர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த மரத்தில் அவ்வளவு காய்கள், கனிகள், பூக்கள்னு நிறைய வரும். அதில் வந்து ஒரு 10 பறவைகள் அதுக்கு தேவையான இலைகள் சாப்பிடும். அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் சொல்கிறேன், வேறு எந்த காரணமும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.